நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் செஞ்சி கோட்டையை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற செஞ்சி கோட்டையை மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி எப்படி அதிரடியாக கைப்பற்றினார் என்பதை பற்றி பார்த்தோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செஞ்சி கோட்டையை கைப்பற்றிய சத்ரபதி சிவாஜி தன்னுடைய போர் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தன் தந்தையின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த சந்தாஜியை செஞ்சிக்கு வைஸ்ராயாக நியமித்துவிட்டு ஊர் திரும்பிய சிவாஜி திடீரென்று வயிற்று போக்கால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் வீழ்ந்து 1680 ஆண்டு ஏப்ரல் மாதம் மரணமடைந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 53 என்று சிலர் கூறுகிறார்கள். இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் சிவாஜி விடுத்த வேண்டுகோள், என்னுடைய மூச்சு அடங்கும் போது ஒரு பசுவின் வாலை என் உள்ளங்கை மீது வைக்க வேண்டும். என் உயிர் பசுவின் வால் வழியாக அந்த பசுவின் கற்ப பைக்குள் முதலில் புகுந்து புனிதமடைய வேண்டும். பாரசீக பன்னீரால் என் உடலை குளிப்பாட்டி சந்தனம் பூசுங்கள். நெய்யில் போட்டு எடுக்கப்பட்ட சந்தன மரங்களை கொண்டு என்னை எரித்து விடுங்கள். என் சாம்பலை கங்கை நதியில் கரைத்து விடுங்கள் என்று கூறியிருந்தார் சிவாஜி. சிவாஜிக்கு பிறகு மராட்டிய அரியணை ஏறி அமர்ந்தார் அவரது மகன் சம்பாஜி. அவரிடம் வீரத்திற்கு குறை இல்லை என்றாலும் கூட ஒழுக்கமில்லாமல் கண் போன போக்கில் ஓடிக்கொண்டிருந்தார். கால் போன போக்கில் விளையாடி கொண்டிருந்தார். அவருக்கு பிரதான அமைச்சராக இருந்த கவி கைலாஸ் என்னும் ஒரு பார்ப்பனரும் அவரோடு இணைந்து கொள்ள, இவர்கள் இருவரும் அடித்த கும்மாளத்தை கண்டு மராட்டிய மக்கள் முகம் சுளித்தார்கள். சற்று கிறுக்கு பிடித்த சம்பாஜி தந்தை சிவாஜி இறப்பதற்கு முன்பு தன்னை வேகமாக அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்ற காரணத்திற்காக தன்னை சுமந்து வந்த ஒட்டகத்தின் மீது கோபம் கொண்டு அதன் தலையை சீவி தள்ளியது ஒரு கோமாளித்தனமான தமாஸ். அதே சமயம் முகலாய ஆட்சியை எதிர்ப்பதில் பெரும் முனைப்பு காட்டினார் சம்பாஜி. ஏற்கனவே சிவாஜி பிரம்மாண்டமாக உருவாக்கி வைத்திருந்த மராட்டிய எதிர்ப்பு சக்தி துடிப்பாக கிளர்ந்து தயாராக நின்றதால் அதற்கு தலைமை தாங்கிய சம்பாஜியும் அவுரங்கசீப்புக்கு பிரச்சனையாகவே இருந்தார். கடைசியில் சம்பாஜி எதை முக்கியமானது என்று எண்ணினாரோ, எந்த கேளிக்கையை அவர் தன்னுடைய உயிருக்கு உயிராக மதித்தாரோ, அந்த கேளிக்கையே அவருடைய உயிருக்கு யமனாக வந்து வாய்த்தது. 1689 ஆண்டு பிப்ரவரி 11 அன்று மகாராஷ்டிரத்தில் கோலாப்பூருக்கு அருகாமையில் உள்ள ரத்னகிரிக்கு 22 மைல் தொலைவில் சங்கமேஸ்வர் என்னும் ஊரில் உல்லாசத்தில் மூழ்கியிருந்த சம்பாஜியையும் அவருடைய அமைச்சர் கவி கைலாசையும் மற்றும் 25 மெய்க்காவலர்களையும் ஒரு முகலாய அதிரடி படை சிறைபிடித்தது. சம்பாஜியையும் அவரது பிரதம அமைச்சரையும் சங்கிலியால் பிணைத்து அவர்கள் தலை முடியை பிடித்து இழுத்து வந்து தட்சிண பிரதேசத்தில் பகதூர்கர் என்னும் ஊரில் பாசறை அமைத்திருந்த அவுரங்கசீப் முன்பு போட்டார்கள். இருவரையும் கழுதைகளில் உட்கார வைத்து கோமாளி குல்லா அணிவித்து ஊர்வலமாக விடச் சொன்னார் அவுரங்கசீப். பிறகு சக்கரவர்த்தி முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது சம்பாஜி கெட்ட வார்த்தைகளை சரமாரியாக பிரயோகித்து அவர் அவுரங்கசீப்பை திட்ட, அமைச்சர் கவி கைலாசும் தன்னுடைய பங்குக்கு அவுரங்கசீப்பை கேவலமாகவும் கிண்டலாகவும் விமர்சித்தார். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திகைத்து போய் முகம் சிவந்த அவுரங்கசீப் 2 பேரின் நாக்குகளையும் உடனே வெட்டச் சொல்லி ஆணையிட்டார். அதன் பிறகு கைதிகளை 1 வாரம் சிறையில் தள்ளி விதவிதமாக சித்திரவதைகள் செய்தார்கள். சம்பாஜியின் கண்கள் ஆணிகளால் ஊடுருவப்பட்டன. பார்வை இழந்து குரூரமாக உடல் சிதைந்து போன நிலையிலும் காரி உமிழ்ந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய சம்பாஜியின் உடலை
துண்டு துண்டுகளாக வெட்டி வீழ்த்துமாறு உத்தரவு பிறப்பித்தார் அவுரங்கசீப். சம்பாஜியின் அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி தள்ளி நாய்களுக்கு உணவாக போட்டார்கள் முகலாய வீரர்கள். அவருடைய தலையை சீவி வைக்கோல் அடைத்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். பிறகு சம்பாஜியின் தலையை டெல்லிக்கு கொண்டு போய் கோட்டை வாசலில் காட்சி பொருளாக பல வாரங்கள் வைத்திருந்தார்கள். சம்பாஜியின் வீழ்ச்சிக்கு பிறகு அவுரங்கசீப்பின் படை பெரும்பாலான மராட்டிய கோட்டைகளை மீண்டும் கைப்பற்றியது. ரெய்ச்சூர், அதோனி, பெங்களூர், பந்தவாசி, காஞ்சிபுரம், பெல்காம் ஆகிய ஊர்களில் மராட்டியர்கள் வசமிருந்த கோட்டைகள் முகலாயர்களிடம் வீழ்ந்தன. உச்சகட்டமாக பூனேயில் உள்ள பிரதான மராட்டிய கோட்டையான ராய்கர் அவுரங்கசீப் படையால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. சம்பாஜிக்கு பிறகு பட்டம் சூட்டிக்கொண்ட சிவாஜியின் இன்னொரு மகன் ராஜாராம் அங்கிருந்து மாறுவேடம் பூண்டு செஞ்சி கோட்டைக்கு தன் படையுடன் தப்பித்து சென்றார். மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது மராட்டிய எதிர்ப்பை அவுரங்கசீப் தீர்த்து கட்டிவிட்டதாக தோன்றினாலும் உண்மை அதுவல்ல. சிவாஜி பரவலாக தூண்டிவிட்டிருந்த எதிர்ப்பு உணர்ச்சி நீர் பூத்த நெருப்பாக இருந்ததால் முகலாயர்களால் எங்கும் அழுத்தமாக காலூன்ற முடியவில்லை. சிவாஜி எனப்படும் ஒரு தனி மனிதன் வீரத்தை கடந்து மக்கள் போராட்ட எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுத்து விட்டதால் தெற்கே எந்த பகுதியையும் அவுரங்கசீப் தனது நிச்சயமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. சம்பாஜிக்கு பாதுஷா அளித்த தண்டனையை தவறான அணுகுமுறை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தன்னுடைய ஒழுக்கக்கேட்டினால் மக்கள் மீது அன்பை பெருமளவு இழந்திருந்த சம்பாஜி இறப்பதற்கு முன் கொடுமைகளை அனுபவித்ததும் அந்த நிலையிலும் அவர் அவுரங்கசீப்பை நேரடியாக திட்டியதும் மராட்டிய மக்கள் காதுகளுக்கு எட்டியது. உடனே சம்பாஜியின் குறைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவரை ஒரு புரட்சி வீரராக பெரும் தியாகியாக மராட்டிய மக்கள் ஏற்று கொண்டார்கள். அதற்கு பிறகு சந்தாஜி கோர்படே, தானாஜி தானவா போன்ற மராட்டிய தளபதிகள் தனித்தனி அதிரடி படைகளுக்கு தலைமை தாங்கி முகலாயர்களை நாலாபுரத்திலும் தாக்கினார்கள். உலகில் உள்ள அற்புதமான கோட்டைகளில் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்பட்ட செஞ்சி கோட்டையை 8 ஆண்டு காலம் முற்றுகையிட்டும் முகலாய படையால் கைப்பற்ற முடியவில்லை. செஞ்சி கோட்டை என்னவாயிற்று என்று கர்ஜித்தார் அவுரங்கசீப். 1698 முகலாய தளபதி சில் பிகர்தான் பாதுஷாவுக்கு தெரியாமல் ராஜாராமுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்படி ராஜாராம் சதாராவுக்கு முகலாய தளபதியின் உதவியோடு தப்பிச் சென்றார். செஞ்சி ஒரு வழியாக வீழ்ந்தது. பூனேயில் உள்ள சதாரா கோட்டைக்கு சென்ற ராஜாராம் பெரும் படை திரட்டி முகலாயர்களை மீண்டும் எதிர்த்தார். அவுரங்கசீப் அவசரமாக அனுப்பிய படை மிகவும் சிரமப்பட்டு சதாராவை கைப்பற்றியது. முகலாய படை ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றுவதும் அதை அதிரடியாக ஏதாவது ஒரு மராட்டிய படை மறுபடி தாக்கி பறித்து கொள்வதும் வாடிக்கையாக இருந்தது. மொத்தத்தில் இந்த தென்னக படையெடுப்பால் கோடி கணக்கில் பணம் செலவழிந்தது. அவுரங்கசீப்பின் டெல்லி கஜானா ஏறக்குறைய காலியாகும் நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. 1700 ராஜாராம் இறந்த பிறகு அப்பாடா என்று அவுரங்கசீப் எழுந்து நிற்பதற்குள் ராஜாராம் மனைவி தாராபாய் சிவாஜிக்கு இணையான புத்தி கூர்மையுடன் மராட்டிய படைக்கு தலைமை தாங்கி டெல்லி படையை துன்புறுத்தினார். போர்க்களத்தில் படை வீரர்களுடன் சரிசமமாக பழகி ஒரு சராசரி வீரரை போல பாசறையில் உண்டு உறங்கி எதிரிகளுடன் வெற்றிகரமாக மோதினார் தாராபாய். இன்றைக்கு கூட மராட்டியத்தில் அதிக அளவில் தாராபாய் என்று பெண் குழந்தைகளுக்கு பெயரிடப்படுவதை பார்க்கலாம். தாராபாய் தலைமையில் மராட்டியர்கள் வடக்கே மால்வாவை கூட கைப்பற்றினார்கள். அகமதாபாத், உஜ்ஜயினி நகரங்களில் கூட இந்த வீராங்கனையின் படை புகுந்து துவாம்சம் செய்தது. தெற்கே முகலாயர்களின் முக்கிய நகரமான அகமது நகரையும் தாராபாயின் படை ஆர்ப்பாட்டமாக முற்றுகை இட்டது.
முகலாய படை அவர்களை துரத்தி அடிக்க மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது. அகமது நகரில் தங்கியிருந்த அவுரங்கசீப் தப்பித்தது ஒரு பெரிய விஷயம் என்றால் தாராபாயின் படை எவ்வளவு வலிமையாக இருந்தது என்று உணர்ந்து கொள்ளலாம். இப்படி மக்கள் எதிர்ப்பை வீரியத்துடன் பிரதிபலிக்கும் வகையில் முகலாயர்கள் மீது ஆங்காங்கே பாய்ந்து தாக்கிய மராட்டிய கொரில்லா படைகளை காணும்போது இப்படியும் அப்படியுமாக திரும்பி திகைத்து தடுமாறி கொண்டிருக்கும் ஒரு வயதான கரடி ஒன்றை தேனி கூட்டம் சூழ்ந்து கொண்டு ஆவேசமாக தாக்குவது போல இருந்தது என்று நிலைமையை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த மராட்டிய படை முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி இருக்கிறது. சிவாஜி வீழ்ந்ததற்கு பிறகும் சிவாஜியுடைய மகன்கள் தாக்கு பிடிக்காமல் போனாலும் சிவாஜியின் மருமகள் தாராபாய் முகலாய பேரரசன் அவுரங்கசீப்பிற்கு பெரும் தலைவலியாக இருந்தார் என்பதும் வரலாற்று உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.